அடுத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த புத்தகத்தினுடைய விமர்சன பார்வையை தருவதற்காக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், சிறந்த விரிவுரையாளர், சிறந்த பேச்சாளர் எம் ஃபாசில் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈழத்தினுடைய கிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த முக்கியமான நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர், சிரேஷ்ட சட்டத்தரணி, சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் தாஜ் அவர்களே, முஸ்லிம் சமூகத்தின் முக்கிய இரு தலைவர்களாக எங்களை இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய முஸ்லிம்களின் தலைவர்களே, இந்த நிகழ்வில் என்னோடு விமர்சன உரைகளை நிகழ்த்துவதற்கு சரியான அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய 3 வளவாளர்களே மற்றும் எங்களுடைய அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அவர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் சர்ஜூன் அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஹாசிம் அவர்களே, தொகுப்பாளர் அவர்களே, நான் பெயர் சொல்ல வேண்டிய முக்கியமான பலர் முன்னிலையில் இருக்கிற போதும் என்னுடைய நேரத்தை முழுக்க எமது சகோதரர்கள் 3 சேர்ந்து எடுத்து விட்டதற்கு பின்னர் சொற்ப நேரம் உரை நிகழ்த்துமாறு அல்லது விமர்சிக்குமாறு தரப்பட்டிருப்பதனால் எனக்கு உங்கள் எல்லோரையும் விழித்து விட முடியாது. 30 நிமிடம் தரப்பட்ட போது 40 நிமிடங்களுக்கு தயாராகிய நான் 10 தொடக்கம் 15 நிமிடங்களுக்குள்ளே சுருக்கப்பட்டிருக்கிறேன். அதுவும் ஒரு வல்லமையின் ஊடாக செய்து காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஒரு அக்கரைப்பற்றுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரின் பார்வையில் இந்த நிகழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களை இந்த புத்தகத்துக்குள்ளே ஓரளவுக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இங்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆய்வியல் துறையிலே முஸ்லிம் சமூகத்தை பற்றி பார்க்க வருகிற போது இலங்கை முஸ்லிம்கள் இன்று வரைக்கும் பின்னடைந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் அக்கரைப்பற்றினுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இணைந்து இங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கைங்கரியம், இந்த 3 நூல்களையும் ஒரே அரங்கத்திலே வெளியிடுவதனை ஊக்குவித்து அதற்குரிய வழிவகைகளையும் ஏற்பாடுகளையும் செய்திருக்கிற விவகாரம் என்பது வெளியில் இருந்து பார்க்கிற என்னை போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். அக்கரைப்பற்று மக்களுக்கும் கல்விக்கும் என்று முக்கியத்துவம் இருக்கிறது, எழுத்துக்கு என்று முக்கியத்துவம் இருக்கிறது. இங்கு பஹீஜ் அவர்களினாலும் ஏனையவர்களினாலும் சொல்லப்பட்டது போன்று எம்.ஐ.எம். முஹைதீன் அவர்களை முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் இன மோதலில் அவர்களுடைய பங்கு, அவர்கள் பாதிக்கப்பட்ட விதம், அவருடைய நிலம் குறித்த விவகாரத்தில் அவரை பிரித்து வைத்துவிட்டு பேச முடியாது என்று 20 வருடங்களுக்கு முன்னர் அவருக்கு முன்னிலையில் வைத்து நான் ரன்முத்து ஹோட்டலினுடைய அந்த ஹோலிலே சொல்லிய சந்தோஷத்தோடு சொல்ல வருகிறேன். அந்த இயலுமை உங்களுக்கு இருக்கிறது. 3வது மனிதன் சகோதரர் பௌசர் அவர்கள் லண்டனில் இருந்து வந்திருக்கிறார். தமிழ் புலத்திலே டயஸ்போரா என்று சொல்லுகிற புலம்பெயர் சமூகத்துக்கு மத்தியில் இன்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்தாளராகவும் பதிப்பாளராகவும் அவர் வளர்ந்து இருக்கிற அவருடைய வளர்ச்சியினுடைய வியாபகம் கண்டு நான் வியந்து நிற்கிறேன். as a Muslim academic அவர் இதற்கு முக்கிய பங்களிப்பு செய்திருப்பதனை நான் இந்த முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். அவரை பற்றி கதைப்பதற்கு எனக்கு இன்னும் நேரம் வேண்டும். பஹீஜ் அவர்கள் சிறப்பாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து சொன்னார். அவர் உங்களோடு இன்னும் சிலரை பற்றி சொன்னார். சிராஜ் மஷூரை பற்றி சொன்னார். ஏனையவர்கள் இங்கு இருக்கிறார்கள், இனங்காணப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வரிசையில் ஆய்வியல் ரீதியான பண்பாட்டு கலாச்சார தன்மைகளை பின்பற்றிய அடிப்படையில் ஒரு பேராசிரியர் எழுதுகிற புத்தகத்தை ஒத்த அளவுக்கான
அந்த ஆய்வியல் முறைமையினை பின்பற்றி புத்தகம் எழுதியிருக்கிற இந்த சர்ஜூன் அவர்களை நான் ஒரு அரசியல் பேராசிரியர் என்ற வகையிலும் கலை கலாச்சார பீடத்தினுடைய பீடாதிபதி என்ற வகையிலும் முஸ்லிம் சமூகத்தில் கல்வி கற்றவன் என்ற அடிப்படையிலும் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. எனவே நான் இரண்டு தரப்பினர்களை பாராட்டுகிறேன். ஒன்று, இந்த நூலினை அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக இந்த நூல்களை கொண்டு வந்திருக்கிற முஸ்லிம் சமூகத்தின் ஆய்வியல் பரப்பில் ஒரு புதிய பரிமாணத்தை புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற சர்ஜூன் இளம் சட்டத்தரணி அவர்களை வாழ்த்துகிறேன். அந்த காரியத்தை இப்படி பிரமாண்டமான முறையில், ஒன்று ஆண்கள் மட்டும் வருவார்கள், புத்தகம் வெளியிடுகிற போது சில ஆண்கள் இருப்பார்கள், ஒரு சில பெண்கள் இருப்பார்கள். ஆனால் ஆரம்பித்தது முதல் முடியும் வரைக்கும் இந்த எழுத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து அமர்ந்திருக்கிற நாங்கள் கற்றவர்கள் என்பதை வெளிக்காட்டி நிற்கிற அக்கறை பற்று மக்களை, இந்த ஏற்பாட்டாளர்களையும் நான் வாழ்த்துகிறேன். நான் மிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த சமூகம் எழுத வேண்டும், அது மாற வேண்டும், அது ஆய்வு செய்ய வேண்டும், அதற்குரிய வழிவகைகள் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற எங்களுக்கு மத்தியில் இந்த செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு எனக்கு முன்னர் பேசிய எங்களுடைய அறிவிப்பாளர் அவர்கள் சொன்னது போன்று, எனக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதலை பார்க்கிற போது, எங்களுடைய சகோதரர் ரிசாட் பதியுதீன் அவர்களை பார்க்கிற போதும், அவருடைய மனைவியை நினைக்கிற போதும் எனக்கு மிகவும் கவலை. அவர் அண்மையில் என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்த போது, அரசியல்வாதிகளின் நிகழ்வுகளுக்கு நான் செல்வதை குறைத்திருக்கிறேன், ஆனால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பட்ட துன்பங்களுக்காக நான் வருகிறேன் என்று YLS ஹமீத் அவர்களுடைய ஞாபகார்த்த உரையினை நிகழ்த்துவதற்காக சென்றேன். அந்த அளவுக்கு எங்களுடைய மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தியதுதான் இந்த இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள். எனவே நான் இப்போது உங்களை புத்தகத்துக்குள்ளே, அது மாத்திரமல்ல, இங்கு சொன்னது போன்று இந்த 3 பேருடைய அரங்கும் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்பதையும், படித்தவர்கள் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்தவர்களுடைய அரங்கத்தை ஒரே இடத்தில் 2 அக்கறை பற்றை சேர்ந்தவர்களையும் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்கள் ஒருவராக இருந்து மரணித்தவரையும் கொண்டு வந்திருக்கிற இந்த அரங்கம் என்பதும் பாராட்டப்படக்கூடியது என்று நான் அதிக நேரம் எடுத்து விடுவேனா என்கிற அச்சம் எனக்குள்ளே இருக்கிறது. நான் இந்த புத்தகத்தை, இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் என்கிற புத்தகத்தை என்னிடத்திலே சர்ஜூன் அவர்கள் தந்தபோது, the literature, இதற்கு முன்னர் செய்யப்பட்ட ஆய்வுகள், நடைமுறையில் இருக்கிற ஆய்வு தொகுதிகளுக்குள்ளே என்னை நான் ஈடுபடுத்தினேன். மஹமூத் கான் என்பவர் எழுதிய அந்த ஆய்வினை பார்த்தேன். ரியான் ஷஃப் என்பவர் எழுதியதை பார்த்தேன். ARM இம்தியாஸ் என்பவர் அமெரிக்காவில் இருந்து எழுதியிருப்பதை பார்த்தேன். ரொஹான் குணரட்ன என்று சொல்லுகிற இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் இன் டெரரிசம், இன்டர்நேஷனல் டெரரிசத்தில் எக்ஸ்பர்ட் ஆகி இருக்கிற இலங்கையை சேர்ந்த சிங்கப்பூர் வாசியாக இருக்கிற, சிட்டிசனாக இருக்கிற ரொஹான் குணரட்னவினுடைய புத்தகத்தை பார்த்தேன். இவற்றை எல்லாம் வாசித்து இன்னும் பலருடைய புத்தகங்களையும் எழுத்துக்களையும் வாசிக்கிற போது அங்கே நான் பல இடைவெளிகளை அடையாளம் கண்டேன். குறிப்பாக முன்னேவர்களுடைய ஆய்வு பற்றி சொல்ல வருகிற போது, ஒன்று, அவர்கள் பெற்றுக்கொண்ட தரவுகள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு 2ஆம் நிலை தரவுகளை வைத்துக் கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார். இன்னும் சிலருடைய, அது எகடமிக் என்று சொல்லுகிற கல்வியலாளர்களுடைய பார்வையில் இருந்து பார்க்கிற போது, முன்னே ஆய்வாளர்கள் செய்திருக்கிற ஆய்வுகளிலே ஒரு டீப் இன்சைட் இன்டு தியோரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்று சொல்லுகிற கோட்பாட்டு தளத்தில் நின்று விரிவான ஆய்வுகளை இவர்கள் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த சமூக ரீதியான முஸ்லிம் சமூகத்துக்குள் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் பற்றிய விடயத்திலே மிக ஆழமான மக்கள்களை நேரடியாக சந்தித்து அவர்களை நேர்காணல் கண்ட ஆய்வுகளினுடைய அளவு குறைவாக இருக்கிறது என்கின்ற இந்த இடைவெளிகளை எல்லாம் கண்டதற்கு பின்னர் தான் நான் இந்த புத்தகத்துக்குள்ளே நுழைந்தேன். இந்த புத்தகத்தை பார்க்கிற போது அந்த இடைவெளிகளுள் ஒன்றை தவிர, கோட்பாட்டு தளத்தில் நின்று கொண்டு எழுதுகிற விடயத்தை தவிர மற்ற பல இடைவெளிகளை பூர்த்தி செய்கிற ஒரு முஸ்லிம் இளைஞனுடைய புத்தகத்தை விமர்சிக்க கிடைத்ததையிட்டு, வாசிக்க கிடைத்ததையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உன்னுடைய பேச்சை எப்படி இன்னும் சுருக்கிக் கொள்ள முடியுமா என்பதை பற்றி அதிக அக்கறை செலுத்துகிறேன். அந்த பின்னணியில் நின்று கொண்டு இந்த புத்தகத்தை பார்க்க வருகிற போது, இந்த புத்தகம் மிக முக்கியமாக
சொல்ல வருகிற விடயங்களிலே இங்கு இருக்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக 818 பக்கங்களை கொண்ட புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மொழி புக்ஸ் பப்ளிகேஷன் என்று சொல்லுகிற எங்களுடைய பௌசர் அவர்களுடைய அந்த பப்ளிகேஷனால் இந்தியாவிலே இது பதிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகமாக சிவகாசியில் தமிழ்நாட்டில் அச்சிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய குறிப்பாக 5 ஆண்டுகள், இந்த 19 அடுத்து வருகிற அந்த 5 ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஆரம்பிக்கிற போது பதிப்புரையினை பௌசர் அவர்கள் சொல்லுகிறார். அதை பற்றி கதைத்தால் எனக்கு இன்னும் 5 நிமிடங்கள் தேவையாக இருக்கும். அதனை தொடர்ந்து இது சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கோர செயற்பாட்டினால் உயிரிழந்தவர்களுக்கு. நூலாசிரியனுடைய குறிப்பு 11 ரோமன் 11-16 வரையும் இந்த புத்தகத்துக்குள்ளே அவர் சொல்ல வருகிற விடயங்களை, எங்களுடைய அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். முன்குறிப்பு 1, கலாநிதி அமீர் அலி, உங்களுக்கு தெரியும், காத்தான்குடியை சேர்ந்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் முக்கிய கல்வி கற்ற மகன் அமீர் அலி அவர்கள் அங்கிருந்து ஆகிற அவர்கள் தலையாட்டுகிறார். எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாட்டை நெறிப்படுத்தி தந்த அந்த பேராசிரியருடைய குறிப்பு அங்கு இடம்பெறுகிறது. இன்னும் ஒரு குறிப்பு இந்தியாவின் பேராசிரியர் ஆனா மார்க்சனுடைய குறிப்பு இருக்கிறது. இந்த இருவரினுடைய குறிப்பு இந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கிற விடயத்தை பேசுவதற்கு எனக்கு 10 நிமிடம். அவர் இந்த புத்தகத்துக்கு இந்த இருவரினுடைய குறிப்பையும் எடுத்திருக்கிறார். இந்த இருவரும் சொல்லுகிறார்கள், எங்களுடைய அருட்தந்தை சொன்னது போன்று நடுநிலைமையாக எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். செய்யப்பட வேண்டிய ஒரு ஆய்வை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த இருவரும் சொல்லுகிற போது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு முன்னர் வந்து பேசுகிற அளவுக்கு என்னை வளர்த்து விட்ட அமீர் அலி சார் சொல்லுகிறார், இது ஒரு நடுநிலைமையான ஆய்வு என்றால் இதை பற்றி நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவர்கள் இருவரும் கதைத்திருக்கிறார்கள். இந்த நூலில் இருக்கிற விடயங்கள் இலங்கையினுடைய தமிழ் பேசுகிற, இந்தியாவின் தமிழ் பேசுகிற, சிங்கப்பூரின், மலேசியாவின் தமிழ் பேசுகிறவர்கள் மாத்திரம் வாசிக்க கூடாது, இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய அமீர் அலி சார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று நான் துவங்கிவிட்டால் அந்த இருவருக்குள்ளும் சென்று மிக நீண்ட உரையினை நிகழ்த்தி விடுவேனா என்கின்ற பயம் எனக்கு அந்த 2 பேராசிரியர்கள் பற்றிய கருத்தையும் சொன்னவனாக பின்னர் அத்தியாயத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இன்னும் சுருக்கி விடலாமா என்று நான் முயற்சி செய்கிறேன். இதில் 5 அத்தியாயங்களை கொண்டிருக்கிற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த 5 அத்தியாயத்தின் ஆக குறைந்தது முதலாவது அத்தியாயத்தையாவது ஒரு அளவுக்கு சொல்லி நான் முடித்து விடலாம். இஷாவுடைய நேரம் வந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் இதை பற்றி பேசுவதற்கு அல்லாஹு தஆலா அஷ்ரப் உருவாக்கிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் படித்த எனக்கு நிறைய ஆற்றல்களை தந்திருந்தாலும் அவற்றை எல்லாம் செய்துவிட முடியாது. நேரம் இல்லாத போது நான் முடித்து விட வேண்டிய மற்றொரு திறமை இருக்கிறது, திறமை வேண்டி இருக்கிறது. இப்போது பாருங்கள், இந்த முதலாவது அத்தியாயத்தை ஒரு கல்வியலாளராக இருந்து கொண்டு பார்க்க வருகிற போது இது பல செய்திகளை சொல்லுகிறது. அதாவது ஒரு விஞ்ஞான தன்மை வாய்ந்த ஆய்வொன்றை செய்கிற போது அந்த நூலுக்கு ஆய்வு சுருக்கம் இருக்க வேண்டும், அந்த ஆய்வுக்கு சுருக்கம் இருக்க வேண்டும், அதற்கு நோக்கம் இருக்க வேண்டும், நோக்கங்கள் இருக்க வேண்டும். ஏன் இந்த ஆய்வை செய்கிறேன், எதற்காக செய்கிறேன், அதற்கு வினாக்கள் இருக்க வேண்டும். எந்த வினாக்களுக்கு, எந்த விடயங்களுக்கு நான் இந்த நூலினூடாக விடை காண போகிறேன் என்பவற்றை எல்லாம் இந்த நூல் ஆய்வின் எல்லைகளையும் சொல்லி முறையியலையும் செய். எந்த முறையியலின் ஊடாக இந்த ஆய்வினை செய்ய போகிறேன், ஆவண மீளாய்வு, அதாவது லிட்ரேச்சர் ரிவ்யூ எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர், நடைமுறையில் இருக்கிற ஆய்வு தொகுதிக்குள்ளே தன்னுடைய ஈடுபாட்டை விமர்சன ரீதியாக காட்டி அவற்றில் இருக்கிற இடைவெளிகளை கண்டுபிடித்து அந்த இடைவெளிகளை நான் பூர்த்தி செய்ய போகிறேன் என்கிற மாதிரியான ஆய்வு பாரம்பரியத்தினுடைய தற்போதைய உலகில் விஞ்ஞான பூர்வமான ஆய்வொன்றை செய்வதற்குரிய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதான முதலாவது அத்தியாயத்தை இது கொண்டிருக்க வருகிற பார்வையில் நான் 5 அத்தியாயங்களையும் பின்னிணைப்பையும் பார்க்கிற போது இது இன்னும் சில அடிப்படையிலே வழிநடத்தப்பட்டால் சர்ஜூன் அவர்கள் பட்ட பின்படிப்பு ஆய்வுக்கான ஒரு ஆய்வாக இந்த புத்தகம் சமர்ப்பிக்கப்பட்டு சிறந்த பட்ட பின்படிப்பு பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய முழு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆய்வு நூலாக நான் இதனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்
இப்படியான மிக முக்கியமான விடயங்களை சொல்லி இருக்கிறார். எனவே நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இவர் நடைமுறையில் இருக்கும் ஆய்வு தொகுதிக்கு முக்கிய பங்களிப்பை செய்கிற, அதாவது ஈஸ்டர் சண்டே அட்டாக் சம்பந்தப்பட்ட முன்னைய ஆய்வுகளில் காணப்படுகிற பலகீனங்கள், அவற்றினுடைய முழு மொத்த வெளிப்பாடுகளில் காணப்படுகிற இயலாமைகள் போன்றவற்றை பூர்த்தி செய்கிற ஒரு ஆய்வாக இது காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மூலங்கள் போடப்பட்டு எங்கிருந்து தகவல்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. முஸ்லிம்களை மாத்திரமல்லாது எல்லா தரப்பினரும் அதனை வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாரையும் பாதிக்காமல் நடுநிலைமையான தகவல்களை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முற்பட்டிருக்கிற காரணத்தினால் இது எல்லோரும் வாசிக்க வேண்டிய புத்தகமாக காணப்படுகிறது. முதலாவது அத்தியாயத்தில் பக்கம் 43 நூலின் ஆய்வினுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது பற்றிய விமர்சன கருத்துக்களும் என்னிடத்திலே இருக்கிறது. இவருடைய நோக்கங்களை அல்லது கேள்விகளை, ஆய்வு கேள்விகளை அடைந்திருக்கிறாரா என்பதிலே ஆம் என்ற விடை இருக்கிற போதிலும் இன்னும் இது நேர்த்தியாக்கப்பட வேண்டிய தேவை ஒன்றும் எதிர்காலத்தினுடைய அவருடைய ஆய்வுக்கு மீண்டும் அவர் இதனை பதிப்பிக்கிற போது அந்த விடயங்களை சேர்த்துக் கொள்வார் என்று நினைக்கிறேன். மேலும் இதனோடு சொல்லப்படுகிற அதே நேரத்திலே இந்த அத்தியாயங்கள் என்பது மிக தெளிவாக எங்களை உள்ளே கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு அம்சமாக பார்க்கிற போது இரண்டாவது அத்தியாயம் 2009 முன்னும் யுத்த முடிவுக்கு பின்னும் எழுச்சி அடைந்த சிங்கள பௌத்த மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற அடிப்படையில் முழு வரலாற்று பரப்பினையும் ஆய்வு செய்து காட்டுகிற முக்கியமான அம்சங்களை கொண்டிருக்கிறது. இதனுடைய 3வது அத்தியாயம் ஈஸ்டர் தாக்குதல், அதனுடைய ஈஸ்டர் பண்டிகை என்றால் என்ன, அதனை அடிப்படையாக வைத்து எப்படி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது, முஸ்லிம் சமூகத்தினுடைய அமைப்புகள், அவற்றுக்கிடையிலான பிரச்சினைகள், குழப்பங்கள், கருத்து முரண்பாடுகள், அதே போன்று இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு நடத்தப்பட்ட விதம், அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதில் காணப்படுகிற அனைத்து சிக்கல் நிலைகளையும் மிக துல்லியமான முறையிலே இந்த நூலானது 556ஆம் பக்கம் வரையும் விரிந்து செல்வதை நாங்கள் காணலாம். அதே நேரத்தில் 4வது அத்தியாயமானது 560ஆம் பக்கத்தில் ஆரம்பிக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல்களின் பிந்தைய அரசியல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஒரு சவால் என்ற அடிப்படையில் இந்த சவால்களை அடிப்படையாக கொண்டும் இறுதியாக ஒரு முடிவுரையினையும் அடிப்படையாக கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வானாக இதனை நான் பார்க்கிறேன். ஆகவே இதைவிட அதிகமாக இதை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு தரப்பட்ட நேரம் இப்போது 10 நிமிடங்களை தாண்டி இருக்கிறபடியினால் நான் இறுதியாக எல்லாவற்றையும் சேர்த்து சுருக்கமாக சில விடயங்களை கூறிவிட்டு, குறிப்பாக இதனை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் இந்த நூல் பற்றிய பல விமர்சனங்களை நான் எழுதி வந்திருக்கிறேன். அவற்றை ஒவ்வொன்றாக நான் சொல்லுவதற்கு நேரம் போதாது என்ற அடிப்படையிலே நான் இந்த அளவுக்கு மாத்திரம் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு, உண்மையில் இந்த நூல் செல்லுகிற முக்கியமான விடயம் அருட்தந்தை அவர்களும் குறிப்பிட்டது போன்று இதில் மறைகரங்கள் இருக்கிறது. உலக மட்டத்தில் பல ஆட்சி மாற்றங்கள் ஏன் இடம்பெற்றன என்ற கேள்வி இருக்கிறது. நியூசிலாந்தில் ஒரு பெண்மணி மீள எப்படி ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டார்? பிரித்தானியாவில் இருந்த ஆட்சியாளர்களும் தலைவர்களும் எப்படி மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள்? ஏக காலத்தில் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தினை கொண்டு வருவதற்கான முயற்சி தானா இந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக்? அதற்கு முஸ்லிம்கள் எப்படி காவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்வியானது ஆய்வு பரப்பில் எழுச்சி பெற வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் குறிப்பிட்ட அமைப்புகளின் ஊடாக திட்டமிட்ட அடிப்படையில் சர்வதேச ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைகளில் அடிப்படையில் முஸ்லிம்கள் காவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நூல் வெளிப்படுத்துகிறது. இன்னும் சர்ஜூன் அவர்கள் வேண்டி நிற்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்னவென்றால், இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தார்கள், இதனுடைய சூத்திரதாரிகள் யார், இதனுடைய பின்னணி என்ன என்பது சட்ட ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதனூடாக தீர்ப்புகள், உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிற இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் முஸ்லிம் சமூகத்தினர்கள் அவருடைய வீடுகளில் வைத்து எல்லோரும் இதனை வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு விடயம். இரண்டாவது, இலங்கை சமூகமும் சர்வதேச சமூகமும் இதை வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
இது மொழிபெயர்க்கப்படவும் வேண்டும். இதைவிட நான் அதிகம் பேச முடியாது. ஒன்றை மாத்திரம் கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். இப்படியான காரியத்தை செய்திருக்கிற இந்த அக்கரைப்பேற்று மண்ணை சேர்ந்த சர்ஜூன் அவர்களும் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற ஏற்பாட்டாளர்களும் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எனவே இப்படியான வழியை திறந்து விட்டிருக்கிறீர்கள். இது ஒரு சர்ஜூன் மாத்திரமல்ல, இன்னும் பல சர்ஜூன்கள் எங்களுக்கு வேண்டும். இந்த ஆய்வு பரப்பிலே முஸ்லிம் சமூகம் குறித்த ஆய்வினையும் இலங்கை சிறுபான்மை மக்கள் குறித்த ஆய்வினையும் முன்கொண்டு வர வேண்டிய, வெளிக்கொண்டு வர வேண்டிய ஆற்றல் மிகு சக்திகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த சக்திகளுள் ஒன்றாகத்தான் சர்ஜூன் உருவாகி இருக்கிறார். மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும் என கூறி, நேரம் இல்லாத காரணத்தினால் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வசலாம்.